குட் மார்னிங். வாங்க சாப்பிடலாம். இந்த மழைக்கு சூடாக தோசை, ஃபில்டர் காப்பி, மீன் குழம்பு, மாங்காய் போட்டு மீன் குழம்பு. வாங்க சாப்பிடலாம். மழையோ காற்றோ ஏதோ ஒன்று நம்ம சூடாக சாப்பிட்றோம் இல்லை, அதுக்கான ஆண்டவனுக்கு நன்றி சொல்கிறோம். ஏதோ நமக்கு கிடைக்குதில்ல 3 நேரத்துக்கு சாப்பாடு. அதெல்லாம் நம்ம செய்கிற பாவ புண்ணியத்தால் வர்றது தான். நம்ம முன்னோர்கள் நம்ம பசங்களையாகட்டும் நம்மளையாகட்டும் நம்ம செய்துக்கிட்டே இருக்கோம்னு வச்சுங்களேன். அடுத்தவங்களுக்கு சாப்பாடு போடுறது, அடுத்தவங்களுக்கு ஒரு தான தன்மை பண்ணுறது அப்படின்னு வச்சுங்களேன். அதை பார்க்க நம்ம பிள்ளைங்களும் அப்படி வரும். நாங்கள் எங்கள் வீட்டில் எல்லாருமே நிறைய சாப்பாடு போடுவோம். எங்கள் பிள்ளைங்களும் நிறைய செய்வாங்க. அதில் எங்கள் பசங்க எங்கே போனாலும் எங்கே யாராவது ரொம்ப முடியாதவங்க வந்து கையேந்தி நின்று, இல்லை இந்த கொடை விற்கிறவங்க, இந்த காரு சம்மந்தமாக அந்த விற்கிறவங்கெல்லாம் பக்கத்தில் ஒரு குழந்தைய தூக்கிட்டு வந்தாங்கன்னா பார்த்துட்டானுங்கன்னா எவ்வளோ இருக்குது கையிலன்னு தெரியாது. 500 தெரியாது, 100 தெரியாது, அப்படியே எடுத்து கொடுப்பானுங்க. டே என்னடா அப்படின்னா, விடுமா, அதெல்லாம் கடந்து வந்தவங்க தானே, நம்மளும் கஷ்டத்தில் இருந்து இப்போ தானே நல்லா வரோம், விடுமானுவானுங்க. 2 பேருமே. சின்னவனுமே நிறைய செய்வான், சாப்பிட்டுக்கிட்டே இருப்பான். யாருக்காவது சாப்பாடு வாங்கி கொடுத்துட்டு வந்து தான் நமக்கு சாப்பிடுவான். அவன் வேலை செய்கிற இடத்துலையுமே எல்லாருக்கும் சாப்பாடு எல்லாருக்கும் கொடுத்துருவான், எல்லாருக்கும் ரெடி பண்ணுவான். இவன் கையில் காசு இருக்குது அப்படின்னா எல்லாருக்கும் ஒரு 4 பேருக்கு 3 பேருக்கு அங்கே சொல்லிடுறது. அந்த மாதிரியெல்லாம் என் பிள்ளைங்களும் என்ன மாதிரி தான். அதை நம்ம செய்யணும். முதல்ல நம்ம தாய் தகப்பனுக்கு அந்த பழக்கம் வரணும். அடுத்தவங்களுக்கு கொடுக்கணும், நம்ம வயிற்றை கொஞ்சம் குறைச்சிக்கிட்டு அடுத்தவங்களுக்கு செய்யணும் அப்படின்ற எண்ணம் நமக்கு வந்ததுன்னு வச்சுங்களேன், நம்ம பிள்ளைங்க செய்யும். என் பிள்ளைங்க என் தலைமுறை செய்வாங்க. நான் சொல்லி கொடுத்துட்டேன் எல்லாருக்குமே. எல்லா பிள்ளையும் என் பேர பிள்ளைங்கள்லேருந்து எல்லாருமே செய்கிறாங்க. இருந்தாலும் அவங்கவுங்க குடும்பத்தில் நம்ம செய்கிறோன்னு வச்சுங்களேன், அந்த தலைமுறையாக அது வரும்போது அந்த புண்ணியம் நமக்கு அதிகரிச்சுக்கிட்டே போவோம். இப்போ நான் எத்தனையோ தலைமுறை என்ன இந்த மாதிரி சொன்னாங்களோ தெரியாது. ஆனால் எங்கள் அம்மா போட்டாங்க, எங்கள் பாட்டி போட்டாங்க, அதெல்லாம் எனக்கு தெரியும். இப்போ நான் போடுறேன் சாப்பாடு, எல்லாருக்குமே நல்லது போடுறேன், செய்தேன். அதே மாதிரி என் பிள்ளைங்க போடுது. இப்போ நம்மளுடைய பேச்சுக்கும் நம்மளுடைய குணத்துக்கும் நம்ம போடுற சாப்பாட்டுக்கும் கடவுள் கொடுக்குற கிஃப்ட்டு தான் நம்ம குடும்பம்னா சாதாரணமாக அமைஞ்சிடாரு. மனம் போல தான் மாங்கல்யம், மனம் போல தான் வாழ்க்கையே. எல்லாருமே தேவையில்லாத எல்லாருமே பேசுவாங்க என்னை வந்து, இந்த வயசில் இவ்வளோ நல்லா இருக்கீங்க, இப்படி இருக்குது. இப்போ போன வாரம் கூட ஒருத்தவங்க கேட்டாங்க, எப்படிம்மா அப்படின்னு. நான் தான் சொன்னேன், ஒன்றுமே இல்லைம்மா, நான் தேவையில்லாத எதுவுமே யூஸ் பண்ணுறதே கிடையாது. மனம் சுத்தமாக இருக்குது, அகத்தின் அழகு முகத்தில் தெரியுது, அவ்வளோதான். இவ்வளோ தான். எப்போவுமே இந்த வார்த்தையை நான் அடிக்கடி எல்லாருக்குமே சொல்லுவேன். இப்போ நேற்று ஒரு ஃபங்க்ஷனுக்கு போயிருந்தேன். அங்கே அந்த பிள்ளைங்க கேஆர் விஜயான்னு, இந்த கேஆர் விஜயாவெல்லாம் ஒன்றும் இல்லை, நான் பட்ட கஷ்டம் எனக்கு பின்னாடி முதுகில் மூட்டையாக கட்டியிருக்கேன், நான் ஜபத்துக்காக தான் வந்தேன், எந்த கேஆர் விஜயாவும் எனக்கு வேணாம் அப்படின்ட்டு. அந்த மாதிரி நம்ம செய்கிற புண்ணியம் கடவுள் நமக்கு என்ன கொடுக்குறாரோ அந்த கிஃப்ட்டை நம்ம கரெக்டாக பயன்படுத்தணும். ஒரு அரிசி ஒரு சோறு கூட வெளியே போடக்கூடாது. எறும்பு தின்னாலும் அதை பார்த்துக்கிட்டு நிற்கணும் மொழிய, ஒரு அரிசியோ ஒரு நம்மளால் முடிஞ்சது எதுவாக இருந்தாலும் வெளியே தூக்கி போடக்கூடாது, வேஸ்ட்டாக போடக்கூடாது. நான் போய் காக்காய்க்கோ குருவிக்கோ ஏதாவது சாப்பிட்ற மாதிரி கொண்டு போய் வைக்கிறீங்களா, சரி, குப்பையில் கொண்டு போய் கொட்டுறது, தேவையில்லாத பண்ணுறது. ஹோட்டலில் போய் பார்க்குறோம்னா அவ்வளோ பேர் சாப்பிட்றாங்க, பாதி அப்படியே தூக்கி போடுறாங்க. அதுக்கு அது வாங்காதே இருந்திருக்கலாம்ல. பைசாவுக்கு பைசா செலவு. அவங்க கொண்டு வர்றவங்க அவ்வளோ மெனக்கட்டு அதை சுட கொண்டு வந்து வைக்கிறாங்க. இதெல்லாம் எனக்கு பிடிக்காத ஒன்று. கரெக்டாக நம்ம வாழ்ந்தோம்னா நம்ம வாழ்க்கை கரெக்டாக ட்ரெயின் மாதிரி போய்கிட்டே இருக்கும். நம்ம ஏதாவது சடக்கு முடுக்கு பண்ணோன்னு வச்சுங்களேன், நடுவில் உறுதி எந்த ஒரு பிரச்சனையும் வந்து நம்மளை தாக்கும். அதுக்கு தயாராக இருக்கிறதா இருந்தால் எதுவுமே செய்யாத இருந்துக்கலாம், அவ்வளோதான். சாப்பிட்டு பாருங்கள், எப்படி இருக்குது சொல்லுங்கள்.